1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத, அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அது தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெடியூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னா 3ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான். வருட கிரகங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தோம்னா திருமணம் நிச்சயமாக இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறது தட்டி போயிருக்கும். ஆனால் ஆடி மாதம், போன மாதம் வந்து ஆடி மாதம்ன்றதுனால சில பேர்லாம் வந்து இந்த ஆடி மாதம்ன்றதுனால ஜாதகத்தில் பார்த்துருக்கவே மாட்டான். ஜாதகத்தை எடுத்து அந்த இது மேட்சிங் இருக்கா அப்படின்றத கூட பார்த்துருக்க மாட்டா. இப்போ ஆவணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் நிச்சயமாக அதாவது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து அன்றைக்கே 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும், மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விநாயகர் கோவிலில் போய் வழிபட்டு வாங்குவோம். நிச்சயமாக அருகம்பல் போய் போட்டுட்டு வாங்குவோம். அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மறதி கேது இருக்கிறதுனால நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை படித்தீங்கனாலும் கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதும்போது அதை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 100 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு தடவைக்கு 10 தடவையாவது படிங்க, ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன்
மற்றும் புதன் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். இருந்தாலும் கேத்து சம்பந்தம் இருக்குது. அதனால் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநில ட்ராவல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஒரு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக வந்து ஏதாவது கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சிறு பயம் இருக்கும். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு யோசிக்க தோணும். கவலைப்பட தேவையில்லை. 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் 6ஆம் இடத்துல. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியிலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கவலைப்படவே தேவையில்லை. அது தவிர பார்த்தீங்கன்னா 3/9/2026 ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறார். அதனால் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல புத பகவான் வந்து ஒரு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதன். அதனால் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். போதிய பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சுக்கிரன் நீங்கள் வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது நிச்சயமாகவே விசேஷம்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கடன் மூலியமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான, அதாவது உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இருந்தாலும் சிறு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துலேயே சுக்கிரன் போயிருக்கிறதுனால. இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் கவனமாக இருங்கோ. பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பாதிபதியானவர், அதாவது சப்தமாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை சிறு நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். 22/8, 23/8, அதை தவிர 24/8 இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு பானகம் பிரசாதம் பண்ணுங்க. அது வந்து பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடங்களையும் தாண்டி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.